தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் சக்ஸஸ் ஆன ரெசிபியே தராமல் கொஞ்சம் பல்பு வாங்கின ரெசிபியும் தரணுமன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பயங்கரமாக பல்பு வாங்கின ஒரு ரெசிபி, ஆனால் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஹெல்தியான ஒரு ரெசிபி. கொண்டக்கடலையை வச்சு நல்ல ஒரு தோசை எல்லாரும் செய்கிறது தான், எல்லாருமே செய்வினோம். இட்லி அதே விஷயத்தில் இட்லி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதைத்தான் நான் சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். அதுக்கு 3.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். எந்த அரிசியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இட்லி அரிசி, சம்பா, பொன்னி எதுவும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூனுக்கு நச்சீரகம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதோட 1 கப் உளுந்து, 1 கப் கொண்டக்கடலையை ஊற வச்சு ஃப்ரோசன் பண்ணிட்டேன். நான் முதலே ஃப்ரோசன் பண்ண கொண்டக்கடலை, 1 கப் உளுந்து, அதோட 1 பிடி அளவுக்கு அவிச்ச சோறு. இவ்வளவு தான். இங்கே சரியான குளிர், அதால் பொங்காது பெருசாக. அதுக்காகத்தான் நான் சோறு எடுத்திருக்கிறேன். முதல்ல உளுந்தும் ஊற வச்ச கடலையில் பாதியையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்செடுக்கணும். இப்போ அரிசி நல்லா ஊறினபடியாக நல்லா தண்ணி விடுது அதுவே. அதனால் இப்போ நான் 2 பட்ச் 3 பட்சாக ஒண்டடியாக சேர்த்து அடிக்கிறேன். பிரித்து ஒண்டாவே போட்டு அடிக்கிறேன். சேர்த்துட்டு இதிலேயே எங்களோட கொண்டக்கடலை ஊற வச்சு ஃப்ரோசன் இது, அதால் மோட்டர் சூடே ஆகாது. அதோட அரிசியையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்லா பசந்தாக அரைச்சி எடுத்துட்டு, அந்த ஃபைன் ரவை இருக்கும் தானே, அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே சரியான குளிர். நான் 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கையால் மிக்ஸ் பண்ணினேன். அப்போ தான் நல்ல பாக்டீரியா டெவலப் ஆகும். அது நல்லா ஃபெர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். 22 மணித்தியாலும் மொத்தமாக நான் காலமாக குழச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலமாக தான் நான் தோசை சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கும். சரியான ஹாப்பி. பாருங்கள், இவ்வளவு தூரம் நல்ல நுரையாக கிளம்பி வந்திருக்கணும். அவ்வளவு ஹெல்தியானது. நான் சும்மா தான் சொன்னான் இது ஒரு ஃப்ளாப் ரெசிபின்னு சொல்லி. சூப்பரான ரெசிபி. உங்களை எல்லாரும் இழுக்கிறதுக்கான ஒரு ஹூக் தான். மொத்த மாவுலேயுமே உப்பு போட்டு குழச்சி வைக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுத்தான் புரிம்பாக எடுத்துக்கொண்டு அதில் தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு குழச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு இட்லி எப்படி போடணுன்னு காட்டுறேன். இட்லி தட்டில் இட்லியை சேர்த்துட்டு இட்லி மாவை ஊற்றிட்டு, முக்கால்வாசிக்கு தான் ஊற்றணும், முழுக்க ஊற்றக்கூடாது. முக்கால்வாசிக்கு ஊற்றிட்டு இட்லி சட்டியில் நல்லா ஆவி வரணும். இந்த மாதிரி ஆவி வந்தால் பிறகு இட்லியெல்லாம் உள்ளுக்கு வைங்க. உள்ளுக்கு வச்சுட்டு சரியாக 7 to 8 நிமிஷம் 8 நிமிஷம் வெந்தாலே காணும். நிறைய வேக வைக்க வேண்டாம். 8 நிமிஷம் வெந்தாலே காணும். வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை இட்லி சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்தது தோசை சொல்லவே வேண்டாம். நீங்கள் இரும்புக்கல் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களோட தோசைக்கல் அந்த மாதிரி அவுட்புட் தரும். சும்மா நான்ஸ்டிக் சட்டியில் சுட்ட மாதிரி அவ்வளோ பேப்பர் ரோஸ்ட் அந்த மாதிரி வரும். இது யாருக்குமே டவுட் வராது. இது கடலையில் செய்தது. கலரில் ஒரு வித்தியாசம் வராது. டேஸ்ட் வைஸ் ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியாது. நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசை நல்லா காஞ்சா பிறகு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுங்க. பச்சையாக இருக்கும்போது அப்படி வேக முன்னுக்கே எண்ணெய் விடாதேங்கோ. டேஸ்ட் நல்லா வராது. காஞ்சா பிறகு நல்லா வெந்தா பிறகு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள். நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் வர்ற மாதிரியே வரும். அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். செய்து சாப்பிடுங்க. ஹெல்தியான இப்படியான தானியங்களை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது உடம்புக்கு. பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிடாது சில நேரம். பட் அவைக்கு பிடிச்ச ரூபத்திலே இதில் கொடுக்கல அவை ஈஸியாக இன்டேக் பண்ணி கொள்ளுவினோம். நாங்களும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கலாம். நாங்கள் செய்கிறது ஹெல்தியான ஒரு விஷயம். பாருங்கள், நார்மல் இட்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஈவன் நீங்கள் கருப்பு கடலை, வித்தியாசமான கலர் தார கடலைகள் ஏதாவது தானியங்கள் சேர்த்திங்கன்னா கலரில் வித்தியாசம் வரலாம். அதர்வைஸ் இது நார்மல் இட்லி மாதிரியே இருக்கும். பட் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் என்ன சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.